Welcome to VL Academy. In the video, bank reconciliation statement, other exercise problem number 2, நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.22. Again, இதுவும் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அதனால அதை நான் ஒரே ஸ்லைடில் காமிச்சிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டு தான் இங்கேயும் வருது. This is a bank balance as per cash book. அது வந்து 5,400 rupees. Again, check issued but not presented for payment. அதாவது நம்ம செக்கை கொடுத்துட்டோம் நம்ம கஸ்டமருக்கு, அவங்க அதை பேங்க்ல கொண்டு போய் காமிச்சு காசு வாங்கலை. அப்போ வாங்கலை அப்படிங்கிறப்போ அந்த 515 ரூபாய் எங்கே இருக்கும், நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஓகே, பட் நம்ம ஒன்ஸ் செக்கு கொடுத்த உடனே கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருப்போம், அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேவா, நான் அதை பே பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம லெஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நாம் இப்போ ஆட் பண்ணணும், ஏன்னா அந்த காசு இன்னும் நம்மளை விட்டு போகல இல்லையா, அதனால ஆட் பண்ணுறோம். அடுத்தது செக் டெபாசிட்டட் இன் டு பேங்க் பட் நாட் கிரெடிட்டட் இன் தி பாஸ்புக். ஸோ இங்கே வந்து என்னென்னா, செக் நமக்கு ஒருத்தர் காசு தரணும், அவங்க வந்து அதை செக்காக கொடுத்துருக்காங்க, அந்த செக்கை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டோம். பட் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்கில் ஒன்ஸ் நம்ம செக்கை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுலேருந்து நிறையா ப்ராசஸ் இருக்கும். அவங்க அந்த செக் எந்த பேங்க்கோடது அப்படின்னு பார்த்து அந்த செக் லீஃபை கொண்டு போய் அந்த பேங்க்கில் காமிச்சு அவங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா அந்த செக் லீஃபை வாங்கிட்டு நமக்கு அந்த செக் லீஃபில் மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க. யாருக்கு? பேங்க்குக்கு. அதுக்கப்புறம் இந்த பேங்க் என்ன பண்ணும், இந்த கஸ்டமர் இருக்காங்களே, அதாவது இங்கே வந்து they didn't mention any name, அதை நம்ம தான் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதாவது செக் இஷ்யூட் ரிசீவ்டுன்னு ஒரு பர்சனை நோக்கி தானே இருக்கு, அந்த பர்சன் தான் நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு வந்தாங்களே அதை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஹார்ட்லி டேக் 2 to 3 days. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா வீக்லி 2 or 3 days அங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் பேங்க்கில். அந்த செக் பாக்ஸில் தான் நம்ம எல்லா செக்கையும் போடணும். லைக்வைஸ் நம்மளும் நமக்கு ரிசீவ் பண்ண செக்கை கொண்டு போய் அங்கே போட்டுட்டோம். பட் அதை வந்து அவங்க வீக்லி ஒரு 2 or 3 days எடுப்பாங்க. அந்த செக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன செக் இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செக் எந்த பேங்க்கோடதுன்னு போய் அங்கே கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 days எடுக்கும். அதனால இங்கே என்ன ஆச்சுன்னா, நம்ம செக்கை கொடுத்துட்டோம், பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால கம்ப்ளீட்டாக நமக்கு இன்னும் கேஷ் உள்ள வரல. அதனால என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து செக்கை ஒன்ஸ் ரிசீவ் பண்ணோன்னே நமக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு நினைப்போம், பட் இன்னும் வரல. ஸோ அதை லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் பாஸ்புக். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நமக்காக, அதனால அதுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இல்லை மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் எடுத்துக்குவாங்க. இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் ஃபார் த சர்வீஸ் விச் வி ஆர் ரெண்டரிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 30 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. அப்போ அதே அமௌண்ட்டு கேஷ் புக்லேயும் போகணும் இல்லையா, அதனால அதை வந்து நாம் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, கேஷ் புக் அதாவது பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்லேயும் அந்த 30 ரூபா லெஸ் பண்ணுறோம். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்டட் பை தி பேங்க் பட் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த பேலன்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். அது வந்து பேங்க் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடுறப்போ அது வந்து பாஸ்புக்கில் என்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, பட் நம்ம கேஷ் புக்குக்கு இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் வராது. நவ் இட் ஹஸ் கம். ஸோ நாம் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கேஷ் புக்கில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஆட் பண்ணுறது 25 rupees. ஸோ இப்போது எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும்னா வில் கெட் 540 rupees. அண்ட் லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 270 rupees. ஸோ இப்போ 5,400 + 540 minus 270 rupees வந்து 5,670 rupees. That is bank balance as per passbook. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.